Hello friends, welcome to Chennai Super Kitchen. So நாங்க கீழ செடி பக்கத்துல உட்கார்ந்திருக்கத பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. So இன்னைக்கு நம்ம வந்துட்டு மொட்டை மாடி தோட்டம்னு சொல்ல முடியாது. ஆனா மொட்டை மாடியில நாங்க இருக்க வீட்டுக்கு மொட்டை மாடியில வந்துட்டு என்னால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் செடிகள் வச்சிருக்கேன். சோ அது என்னென்ன வச்சிருக்கேன் அப்படின்றது நீங்க உங்க எல்லாத்துக்கூடயும் ஷேர் பண்ணலாம் அப்படி நினைச்சேன். சோ அந்த வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்மளோட சென்னை சூப்பர் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ எங்களோட மொட்டை மாடியில பாத்தீங்கன்னா என்ன மாதிரி வெரைட்டிஸான செடி வச்சிருக்கேன்னா கொஞ்சம் பூச்செடிகள் வச்சிருக்கேன், கீரைகள் கொஞ்சம் வச்சிருக்கேன், அதே மாதிரி மூலிகை செடிகள் வந்துட்டு கொஞ்சம் வச்சிருக்கேன். இந்த 3 மேஜர் கேட்டகரிஸ்ல தான் நான் இப்போ வச்சிருக்கேன். செடி வந்து கொஞ்சம் மினிமலாக தான் வச்சிருக்கேன். அதே மாதிரி ஏன்னா வந்துட்டு கீழே ரூஃப் வெயிட் தாங்கணும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் மினிமலாக தான் வச்சிருக்கேன். இந்த அளவுக்கு மட்டும்தான் நான் செடிகள் வச்சிருக்கேன். ஸோ இப்போ இதில் என்னென்ன மூலிகை செடிகள் நான் வச்சிருக்கேன், என்னென்ன பூச்செடிகள் வச்சிருக்கேன், இது எல்லாத்தையுமே உங்க கூட ஷேர் பண்ணலாம்னு தோணுச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ வாங்க ஒவ்வொரு செடியை எல்லாத்தையுமே பார்த்துட்டு வரலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நித்திய கல்யாணி. இது வந்துட்டு நான் வளர்க்கணும்னு வாங்கலை, இது அதுவே தானாக முளைச்சி வந்தது. ஸோ அதை எடுத்து ஒரு பாட்டில் ரீபாட்டிங் பண்ணி வச்சா அது அழகாக வளர்ந்து வந்துருச்சு. டெய்லி இந்த மாதிரி பூ பூக்கும், மினிமம் ஒரு 2 பூவாவது பூத்துரும். நீங்கள் நம்ம வீடியோ எடுக்கிறதுக்காகவே இத்தனை பூ பூத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாரிஜாத பூ. இப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் இலை விட்டு வளர்ந்துட்டுருக்காங்க. இது இன்னும் பூ பிடிக்கல. ஸோ இது வந்துட்டு இந்த செடி வந்து நான் ஊர்லேருந்து வரப்போ வாங்கிட்டு வந்தேன். இது வந்துட்டு எல்லாத்துக்குமே தெரியும், துளசி செடி. ஸோ இப்போ வந்துட்டு இலையெல்லாம் கொஞ்சம் சுருண்டு கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இலையெல்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விட்டு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்தோம். அதனால் இப்போ சூப்பராக மறுபடியும் இலையெல்லாம் நல்லா பெருசாக வளர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த துளசி கொடியே வந்துட்டு இந்த கொடி ஏதோ வளருது. இது ஆக்சுவலாக என்ன கொடின்னு எனக்கு தெரியல. யாருக்காவது தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது பூ பிடிக்கட்டும் அப்படின்றதுக்காக என்ன செடின்னு கண்டுபிடிக்கலான்றதுக்காக வளர விட்டுருக்கேன். இந்த செடி வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளருது. ஒரு 2 வீக்ஸ் தான் இருக்கும், அதுக்குள்ளேயே இவ்வளோ பிரான்ச்சஸ் எல்லாம் விட்டு அழகாக வளர ஆரம்பிச்சிருச்சு. என்ன செடின்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பச்சை பொன்னாங்கண்ணி வீட்டில் வந்துட்டு கீரை வாங்குவோம் இல்லையா, அதை வந்துட்டு கீரையை ஃபுல்லாக ஆஞ்சிட்டு அந்த தண்டை மட்டும் நான் ஊண்டி வச்சுருக்கேன். இப்போ தான் வந்துட்டு இலையெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நாட்டு ரோஸ் செடி, பன்னீர் ரோஸ் சொல்வோம்ல அந்த ரோஸ். இவங்களும் இப்போ தான் கொஞ்சம் நல்லா பெருசாகி இந்த மொட்டை வந்துட்டு அநேகம் நாளைக்கு மலரும். இப்போ இந்த மொட்டையே வந்துட்டு நம்ம பறித்து ஒரு கிளாஸ் டம்ளரில் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சிட்டு அதில் போட்டு வச்சோன்னா நாளைக்கு காலையில் அழகாக மலர்ந்துடும். ஆனால் நான் எப்போயுமே செடியில் ஃபுல்லாக மலர விட்டுட்டு அழகாக அந்த செடியில் பார்த்து ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் எப்போயுமே ரோஸை பறிப்பேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு மிளகாய் செடி, அதாவது காந்தாரி மிளகாய். இதுவும் நான் ஊரில் பார்த்தப்ப எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இதில் என்ன லீஃபே காணும்னு யோசிக்க வேண்டாம். இதில் ஃபுல்லாக இந்த வெள்ளைப்பூச்சி வந்துட்டு இந்த வெள்ளைப்பூச்சி நோய் வந்துட்டு மிளகாய் செடியில் நிறைய வரும். அதே மாதிரி லீஃப் ஃபுல்லாக நிறைய பூச்சி வந்து இலையெல்லாம் ஒரு மாதிரி எல்லோ ஆகிடுச்சு. அதனால் எல்லா லீஃபையுமே ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஃபுல்லாக அங்கே பாருங்கள் நல்ல புது இலையை ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு வளர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் தான் வந்துட்டு நல்ல க்ரோத் இருக்கும். ஸோ அடுத்து இது பார்த்திங்கன்னா வந்துட்டு நாட்டு செம்பருத்தி. எனக்கு மற்ற கலராக செம்பருத்தி வைக்கிறத விட நாட்டு செம்பருத்தி வளர்க்கணும்னு ரொம்ப ஆசை. ஏன்னா நம்ம நிறைய பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த இலையெல்லாம் போட்டு தேங்காய் எண்ணெய் காய்ச்சி வச்சுக்கலாம். இல்லை இந்த பூவெல்லாம் வந்துட்டு நான் காலையில் தான் நல்லா மலரும். இப்போ இந்த பூலாம் நாளைக்கு காலையில் மலர்ந்துடும். மலர்ந்த பிறகு ஒரு நாள் ஃபுல்லாக செடியிலேயே மலர்ந்து இருக்க விட்டுட்டு நாளைக்கு சாயந்தரம் வந்துட்டு பறிப்பேன். ஸோ நாளைக்கு சாயந்தரம் வந்து பறிச்சுட்டு இந்த காம்புலேருந்து அந்த எதழ்களை மட்டும் இப்படி எடுத்தோன்னா ஃபுல்லாக 5மே சேர்ந்த மணிக்கு வந்துடும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஒரு மெஷ் பேக்கில் போட்டு வச்சுட்டோன்னா அதுவே ட்ரை ஆகி உள்ளே அப்படியே சேவ் ஆகிடும். ஸோ அந்த காஞ்சு போன பூவெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ரீ டைம் இருக்கப்போ இல்லைனா ஏர்லி மார்னிங் இருக்கப்போ சும்மா ஒரு ஹைபிஸ்கஸ் டீ மாதிரி போட்டு குடித்தா ரொம்ப நல்லது. ஸோ அதுக்காக வந்துட்டு எல்லா பூவையும் வேஸ்ட் பண்ணாமல் சேவ் பண்ணி வச்சுட்ருக்கேன். அதையும் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கும் 2 மொட்டு இருக்குது, மேலே ஒன்று இருக்காங்க. இவங்களும் நாளைக்கு மலர்ந்துருவாங்க. ஸோ இதுவும் செம்பருத்தி செடி தான். இது வந்துட்டு நான் இங்கே சென்னையில் வாங்கினேன். இது நாட்டு செம்பருத்தின்னு நினச்சி தான் வாங்கினேன். அப்புறம் பூத்த பிறகு தெரிஞ்சுது இது வந்துட்டு அடுக்கு செம்பருத்தி அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் நல்ல ஒரு ஆரஞ்சிஷ் கலரில் நல்லா அடுக்கடுக்காக பூக்கும். ஸோ இந்த பூ மலர்றதுக்கு எப்படியும் இன்னும் 4-5 டேஸ் ஆகும் பெருசாகிட்டு. ஸோ நான் இது நாட்டு செம்பருத்தின்னு நினச்சி வாங்கினேன், ஆனால் நாட்டு செம்பருத்தி கிடையாது. அதனால தான் அடுத்து ஊர்லேருந்து வரப்போ நான் நாட்டு செம்பருத்தி செடி வாங்கிட்டு வந்தேன். இது இலையை பார்த்தாலே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்களுக்கு நாட்டு செம்பருத்தியில் இலையெல்லாம் நல்லா பெருசாக நல்ல கொஞ்சம் நீளமாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஹைப்ரிட் இந்த அடுக்கு செம்பருத்தியில் பார்த்தீங்கன்னா இலையை குட்டியாக இருக்கும், இலைகள் குட்டியாக அது மாதிரி டார்க்காக இருக்கும் கலர். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே நல்ல க்ரோத்தான இலையை பார்த்தாலே இந்த சைஸில் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் நாட்டு செம்பருத்தியில் பாருங்களேன்,
நல்ல க்ரோத் ஆகி பெருசாக இருக்க இலையில எவ்வளோ பெருசுக்கு இந்த பாருங்கள், என் கை சைஸுக்கு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி செம்பருத்தி இலையெல்லாம் வந்துட்டு ட்ரை ஆகி விழுக போகுது அந்த நிலைமையில் இருக்கும் தெரியுமா, நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த மாதிரி பழைய இலைகளெல்லாம் எடுத்து நம்ம தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் இப்போ எடுத்திருக்கேன். கீழே விழுகிற ஸ்டேஜில் இருந்துச்சு, அதனால் எடுத்திருக்கேன். இதுவும் பச்சை பொன்னாங்கண்ணி தான். இதுவும் நான் அதே மாதிரி தான் வச்சேன். வீட்டில் நம்ம வாங்கி கீரையை ஃபுல்லாக ஆஞ்சிட்டு அந்த தண்டை மட்டும் கீழே வச்சு இப்போ ஒரு தடவை ஃபுல்லாக கீரை எடுத்துட்டேன். இப்போ செகண்ட் டைம் வந்துட்டு கட் பண்ணி விட்ட உடனே ஃபுல்லாக இப்போ வளர்ந்து வந்துட்டுருக்காங்க. இந்த மாதிரி கீரை விதைகள் வாங்கி நம்ம போடுறது வந்துட்டு அப்படி போட்டும் வளர்க்கலாம். அப்படி இல்லாட்டினா நிறைய கீரைகள் வந்துட்டு அந்த தண்டு நீங்கள் வீட்டில் கீரை ஆஞ்சிட்டு அந்த தண்டை ஃப்ரெஷ்ஷாக ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன கண்டெய்னர்ஸில் வச்சாலே நல்லா வளரும். ஸோ இந்த துளசி பார்த்திங்கன்னா அதுவாக வளர்ந்த துளசி. ஸோ அதனால் இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். நாங்கள் ஒரு பெரிய துளசி செடி காட்டணும் தெரியுமா, இந்த தொட்டி வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த துளசி செடி கிட்ட தான் நான் வச்சுருந்தேன். ஸோ அதிலிருந்து விதைகள் வந்து இதில் விழுந்து இவங்க தானாக முளைச்சி வந்தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த க்ரோ பேக் வந்துட்டு இது ஃபுல்லாக நான் கீரைக்காக தான் வாங்கினேன். இதில் ஃபுல்லாக அந்த மாதிரி சிகப்பு அரைக்கீரை தான் ஃபுல்லாக போட்டிருந்தேன். ஆனால் வந்துட்டு எதுவுமே வளரலை, ஃபுல்லாகவே வந்துட்டு பட்டு போயிடுச்சு. ஏன்னா ரொம்ப வெயிலாக இருக்கப்போ நான் போட்டுட்டேன், அதனால் வளரலை. இது ஒன்று மட்டும் நல்ல பெருசாக அந்த ஸ்டெம்மு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்ல பெருசாக நல்லா வளர்ந்து வந்தாங்க. ஸோ அதனால் இவங்ககிட்டேருந்து விதையை ஃபுல்லாக எடுத்து நம்ம மறுபடியும் போட்டுக்கலான்னு சொல்கிறதுக்காக வளர விட்டுருக்கேன். ஸோ நல்லா பெருசாகவே வளர்ந்துருக்காங்க, அதனால் வெயிட்டு தாங்காமல் சைடில் வந்துட்டாங்க. ஸோ இது கூட இல்லாமல் இதில் ஒரு 2-3 கிளைம்பர்ஸுமே வளர்கிறாங்க. இது என்ன செடின்னு தெரியல. நான் இங்கே தெரிஞ்சவங்க கிட்ட சில பேர்கிட்ட கேட்டேன், இது முசுமுசுக்கை கொடி அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது ஷோராக என்ன செடின்னு எனக்கு இன்னும் என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. யாருக்காவது தெரிஞ்ச கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட பூ வந்துட்டு இந்த இப்படி தான் இருக்குது, எல்லோ கலரில். இப்போ தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த இருக்குது பாருங்கள், இதோட பூ இப்படி தான் எல்லோ கலரில் இருக்குது. இதோட லீஃப் ஃபுல்லாக இது பெருசான லீஃப் ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது. லீஃப்க்கு பின்னாடி வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது. இது முசுமுசுக்க லீஃப் தானான்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் என்னென்னு எனக்கு தெரியவே இல்லை. சரி, வளர்ந்து காய் பிடிச்சா நம்ம கண்டுபிடிச்சிடலான்றதுக்காக ஃபுல்லாக வளர வச்சுருக்கேன். ஸோ அடுத்து இது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், பிரண்டை. ஸோ பிரண்டை வந்துட்டு ஒரு தடவை ஃபுல்லாக மேலே வரைக்கும் போயிடுச்சு. ஆல்ரெடி நம்ம வீட்டில் வளர்ந்த பிரண்டையை எடுத்து பிரண்டை துவையல் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை கண்டிப்பாக எல்லாருமே போய் செக் பண்ணுங்கள். ஸோ இது அந்த பிரண்டை தான். அதை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு 2 தடவை கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம எலசாக இருக்கிறப்பவே கட் பண்ணி துவையல் பண்ணோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் முத்துனது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும், கலரே வித்தியாசமாக இருக்கும். இது நல்லா முத்துன பிரண்டை, அடியிலேருந்து வளர்ந்து வரனால. எலசானது வந்துட்டு இது கொஞ்சம் டார்க் க்ரீனாக இருக்குது பார்த்தீங்களா. மேலே இருக்கிறது வந்துட்டு இந்த மாதிரி பிஞ்சாக இருக்கும், லைட் க்ரீனில் இருக்கும். ஸோ மேலே நம்ம பிஞ்சு வளர மேலேருந்து நம்ம கட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்ற முத்துனதை வந்துட்டு மறுபடியும் இந்த மாதிரி நட்டு வச்சிடலாம். நான் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு வேண்டான முத்துனதை வந்துட்டு இந்த மாதிரி நட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். அதுலேருந்து இப்போ தான் சின்னதாக வளர்ந்துருக்கு. ஸோ இதில் ஆக்சுவலாக 2 தான் ஃபஸ்ட்டு இருந்தது, இதுவும் தான் ஃபஸ்ட்டு இருந்தது. அதுக்கப்புறம் முத்துனதெல்லாம் மறுபடியும் நட்டு வச்சனால அதுலேருந்து இன்னும் எக்ஸ்ட்ரா வளர்ந்து வந்துட்டுருக்காங்க. இதுவும் என்ன செடின்னு தெரியல, ஏதோ கீரை செடின்னு தான் சொன்னாங்க, எனக்கு என்னன்னு தெரியல. இதுவும் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது செடியோட லுக் இப்படி தான் இருக்குது ஓவராலாக. எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. ஆக்சுவலாக நிறைய செடி என்னென்னே தெரியாமல் வளர விட்டுருக்கேன், என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. இங்கே பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கேக்டஸ். ஃபஸ்ட்டு வைக்கிறப்ப இந்த ஒன்று மட்டும்தான் குட்டியாக வச்சோம். அதனால நம்ம வாட்டர் பண்ணுறனால நிறைய பட்ஸ் அதுலேருந்து வளர ஆரம்பிச்சிருக்கு. ஃபுல்லாக சுற்றியே நிறைய பட்ஸ் இருக்குது, 7-8 பட்ஸ் கிட்ட வந்துருச்சு. இப்போ அந்த பட்ஸ் எல்லாமே எடுத்து நம்ம தனியாக வச்சோம்னா அது ஒரு இந்த மாதிரி பெரிய கேக்டஸாக வளரும். ஸோ இது வந்து தூதுவளை. இது இங்கே எங்களுக்கு கிட்டே இருக்க நர்சரியில் வந்துட்டு தூதுவளை கிடைக்கல. அதனால் இதுவும் நான் ஊர்லேருந்து வரப்போ தான் வாங்கிட்டு வந்தேன். ஊர்லேருந்து வரப்போ சின்னதாக தான் வாங்கிட்டு வந்தேன். இப்போ இது ஃபுல்லாகவே வளர்ந்துருக்கு. அதே மாதிரி ஒரு பிரான்ச் தான் வாங்கிட்டு வந்தேன். இப்போ ஒரு 2-3 பிரான்ச் விட்டுருச்சு. இங்கே ஒன்று, இங்கே ஒரு பிரான்ச் இருக்குது. இப்போ புதுசாக இங்கே ஒரு சின்னதாக ஒரு பிரான்ச் வந்துட்டுருக்கு. ஸோ இது வந்துட்டு எல்லாருமே இது சாப்பிட்லாம், சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது தூதுவளை. நம்ம முட்டை கூட போட்டு கீரை மாதிரி சேர்த்து செஞ்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த இலையில் இருக்க முள்ளெல்லாம் கொஞ்சம் ஆஞ்சிடணும். அதை ஒரு நாள் நான் வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன் எப்படி பண்ணணுன்னு. ஸோ இது பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாகவே இருக்கும், கற்பூரவள்ளி. இது கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் இப்போ ட்ரிம் பண்ணி விட்ருக்கேன் நல்லா வளரணுன்றதுக்காக. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அரச மரத்தை என்னடா தொட்டியில் வளர்க்குறாங்கன்னு நினைக்காதீங்க. இதில் கொஞ்சம் சின்னதாக கீழே வளர்ந்துருந்துச்சு, அதை ரீபாட் பண்ணோம், நல்லா பெருசாகவே வளர்ந்துருச்சு. வேறு எங்கேயாவது ஒரு நல்ல இடத்துல பார்த்து கிரவுண்டில் தான் இதை திருப்பி வைக்கணும். ஸோ இது பார்த்திங்கன்னா கத்தாழை.
ஆக்சுவலாக 2-3 கத்தலை சேர்ந்து இருந்தது. ஸோ அதில் இடம் பத்தலைன்னு சொல்லிட்டு தனித்தனியாக வந்துட்டு ரீபாட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பெரிய கத்தாலையே ஒரு 3 கத்தலை சைடில் வச்சுருக்கேன். ஸோ நாங்கள் கத்தாழை வந்துட்டு எங்கள் வீட்டில் நிறைய யூஸ் பண்ணுவோம். இதை வந்துட்டு சில சமயம் ஜெல் எடுத்து நான் தலைக்கு மசாஜ் பண்ணிவிட்டு குளிப்பேன், ரொம்ப ஹீட்டாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா. அப்படி இல்லைனா என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இதில் அந்த உள்ள ஜெல் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு தயிர் கூட போட்டு மிக்சியில் நல்லா தண்ணி சேர்த்து சால்ட்டெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு மோர் மாதிரி நல்லா அடிச்சிருவாங்க. அடிச்சுட்டு கொஞ்சம் இஞ்சி எல்லாமே ஃப்ளேவருக்காக சேர்த்துட்டு குடிப்பாங்க. சூப்பராக இருக்கும். உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியும் கூட. காலையில் வெறும் வகையில் குடிப்பாங்க. அதுவும் வந்துட்டு ஒரு நாள் கண்டிப்பாக நான் வீடியோவில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அருகம்புல். ஸோ இப்போ கீழே மண் இருந்ததுன்னா இது ஃபுல்லாகவே நல்லா இன்னும் கொஞ்சம் வளரும். ஸோ இதுக்குள்ளே அதை வளர்கிறனால கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆக முடியல. அதனால இந்த செடி பார்த்திங்கன்னா கரிசலாங்கண்ணி. இந்த பூவை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். நல்லா ஒயிட்டாக அந்த மாதிரி நிறைய ஃபில்ஸ் மாதிரி இருக்கும். இது பிரிங்கராஜ் அப்படின்னு சொல்லுவோம்ல, நம்ம ஹேருக்குலாம் வந்துட்டு ரொம்ப நல்லது. இந்த செடி ஆக்சுவலாக நான் வைக்கவே இல்லை, கத்தாழையிலேருந்து அதுவாக வந்துட்டு முளைச்சி வந்திருக்கு. நான் அந்த பூவை வச்சு தான் இப்போ நான் ஐடென்டிஃபை பண்ணியே சொல்கிறேன். இந்த பாருங்க, என்கிட்ட இப்போ நான் சொன்ன செடிகள்லேயே ஒரு 4-5 செடிகளுக்கு வந்துட்டு என் பேர் தெரியல, அதுவாக வளர்ந்தது என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மண் வந்துட்டு இங்கே சென்னையில் கொஞ்சம் வாங்கின மண், ப்ளஸ் நான் ஊர்லேருந்து வந்துட்டு அந்த அவங்க ஃபுல்லாகவே அங்கே ஒரு மாதிரி காடு தோட்டம் மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி மண்ணிலேருந்து நான் அங்கேருந்தும் ஒரு மூடை மண் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ 2 மண்ணையுமே நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் கொக்கோபீட்டையும் மிக்ஸ் பண்ணி தான் நான் வச்சுருந்தேன். ஸோ அங்கேருந்த மண்ணில் ஏதாவது வந்திருக்கலாம். ஸோ அதுலேருந்து முளைச்சதாக இருக்கலாம் இது எல்லாமே. ஸோ அதனால் நான் வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். கொஞ்சம் பெருசானாங்கன்னா வேறு ஏதாவது பாட்டில் வந்து ரீபாட்டிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது நம்மளுக்கு நிறைய வேணும், எண்ணெயெல்லாம் தேய்க்கணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த க்ரோத் பத்தாது இல்லையா. ஸோ அதனால் வேறு பாட்டில் வந்து ரீபாட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு அரளிப்பூச்செடி. ஸோ இந்த அரளிப்பூ எப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பெட்டல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி பிங்க் கலரில் பூ பூக்கும். ரோஸ் கலரில் இருக்காது, ரொம்ப லைட் பேபி பிங்க்கில் இருக்கும் இந்த அரளி செடியோட பூ. ஸோ இது வந்துட்டு எங்கன்னா எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே வந்துட்டு சின்னதாக ஒரு செடி மாதிரி வளர்ந்துருந்தது. ஸோ அதை வந்துட்டு ஒரு சின்னதாக இந்த சைஸில் தான் எடுத்துகிட்டு வந்து வச்சோம். அது ஃபுல்லாகவே இவ்வளோ பெருசாக ஃபுல்லாக வளர்ந்துருச்சு. ஸோ இதுக்கு நடுவுலையுமே வந்துட்டு ஒரு துளசி ஒரு 2 துளசி வளர்ந்துட்டுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒன்று இங்கே ஒன்று. இந்த செடியுமே வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு அந்த துளசி செடிக்கிட்ட தான் வச்சுருந்தேன். ஸோ அந்த விதைகள் இதுலேயுமே கொஞ்சம் விழுந்து இதுலேயும் 2 துளசி செடி வந்துட்டுருக்கு இப்போது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கனாலே அப்படியே கண்ணுக்கே ரெஃப்ரெஷிங்காக இருக்கும், குடித்தா ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே புதினா தான். நான் வீட்டில் வாங்கிட்டு ஃபுல்லாக ஆஞ்சிட்டு வெறும் காம்பை மட்டும் ஃபுல்லாக வச்சு விட்டேன். ரொம்ப அழகாகவே வளர்ந்து வந்துட்டாங்க எல்லாருமே. இலைகளும் நல்ல பெருசாக வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. ஸோ அடிக்கொருக்க இந்த மாதிரி நீங்கள் பிளான்ட் வைக்கிறப்போ இந்த மாதிரி தேவையில்லாத புல் எல்லாமே நிறைய வளரும். அதெல்லாம் நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி எடுத்துடணும். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அந்த செடி வந்துட்டு நல்லா க்ரோத் கிடைக்கும். இல்லைன்னா இந்த செடி பாதி க்ரோத் எடுத்து ஃபுல்லாக வளர ஆரம்பிச்சிடும். ஸோ இது கூடயே வந்துட்டு அடியில் மணி பிளான்ட் வந்துட்டு சின்ன இடம் இருந்தாலும் வளரும் இல்லையா, அதனால் மணி பிளான்ட்டும் உள்ளே வச்சுருக்கோம். இப்போ தான் கொஞ்சம் பிரான்ச்சஸ் விட்டு வந்துட்டுருக்காங்க, இன்னும் கொஞ்சம் பெருசாக வளரணும். இந்த கத்தாலையும் பார்த்தீங்கன்னா இங்கே இடம் பத்தலன்னு சொல்லிட்டு 2 சின்ன கத்தாலையே நான் தனியாக ரீபாட் பண்ணி இப்போ வச்சுருக்கேன். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் என்னென்னா, தண்ணிப்பழம் செடி வந்துட்டு ஃபுல்லாக வளர்ந்து வந்திருக்கு. எனக்கு ஃபஸ்ட்டு இது தண்ணிப்பழம்னே தெரியாது, சின்னதாக வளர்ந்தது. சரி என்னென்னு பார்க்கலான்னு சொல்கிறதுக்காக வளர விட்டேன். கடைசியில் நான் கூகுள்லாம் அந்த லீஃப் ஃபோட்டோ எடுத்து பண்ணி பார்த்தேன். இது வந்துட்டு வாட்டர் மெலான் பிளான்ட் அப்படின்னு வந்தது. ஸோ இதுவும் ரொம்ப சின்ன பாட்டில் வளர்ந்துருக்கு, கண்டிப்பாக ரீபாட் பண்ணியே ஆகணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே கொஞ்சம் காயே பிடிச்சிருக்கு. ஸோ இது வாட்டர் மெலன் பிளான்ட் தானு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நிறைய டவுட்டில் தான் வந்துட்டு செடியெல்லாம் வளருது, இருந்தாலும் வளரட்டும் என்னென்னு பார்க்குறதுக்காக வளர விட்டுருக்கேன். அதே மாதிரி நிறைய பூ பிடிச்சிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்க முக்கால்வாசி செடிகளில் வந்துட்டு ஒரு 50% கிட்டே மூலிகை செடி தான் வச்சுருப்பேன். ஏன்னா ஃபுல்லாக 4-5 துளசி செடி, கற்பூரவள்ளி, தூதுவளை, அது மாதிரி பெரண்டை, இது முசுமுஸ்கேன்னு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்கள். முசுமுஸ்கேனா அதுவும் நம்ம ஹேர்பல் இதில் சேர்ந்துரும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு சில பூக்கள் அதையுமே வந்துட்டு நம்ம ஹேர்பலாக குடிக்கிற மாதிரி தான் நான் வளர்த்துட்ருக்கேன். பன்னீர் ரோஸுமே அதே மாதிரி தான் நம்ம இன்டேக் எடுத்துக்கலாம். நம்ம அந்த பன்னீர் வாட்டர் தண்ணியில் கொதிக்க வச்சு வாட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கிறத மட்டும்தான் வந்துட்டு நான் வளர்க்குறேன். அழகுக்குன்னு பார்த்தீங்கன்னா 1-2 தான், அந்த கள்ளி செடி, அந்த கேக்டஸ் அந்த மாதிரி தான் 1-2 தான் வளர்க்குறேன். மிச்சம் எல்லாமே வந்துட்டு நம்ம எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி செடிகள் தான் நான் வளர்த்துட்ருக்கேன். இப்போ இந்த மாதிரி சிமெண்ட் தொட்டி இல்லைனா மண் தொட்டி அந்த மாதிரிலாம் நம்ம வாங்கினோன்னா நம்ம மண் வெயிட்டோடு சேர்ந்து இந்த தொட்டி வெயிட்டு இன்னும் அதிகமாகிட்டு நம்மளுக்கு கீழே அந்த சீலிங் நம்ம இந்த தரையோட ப்ரெஷர் வந்துட்டு இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நான் மேக்ஸிமம் வந்துட்டு இந்த மாதிரி க்ரோ பேக்ஸ் தான் நான் வாங்கியிருக்கேன். இதில் நீங்கள் நிறைய மண்ணும் போட்டு செடிகள் நல்லாவும் வளரும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த தொட்டியோட வெயிட் வந்துட்டு மைனஸ் ஆகும் அதில்.
ஸோ அதே மாதிரி இங்கே எல்லா பிளான்ட்டையுமே வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு டைல்ஸ் இந்த மாதிரி ஒரு ஓடு போட்டு தான் கீழே வச்சுருப்பேன். ஒரு ஓடு இல்லை, இந்த மாதிரி ஒரு 2 ஓடு போட்டு தான் அதுக்கு மேலே தொட்டிகளெல்லாம் வச்சுருப்பேன். ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றுறப்ப கீழே தொட்டிகளுக்கு கீழே அந்த ஈரப்பதம் தங்கிக்கிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஓடு வச்சோம்னா ஈஸியாக வந்துட்டு அந்த ஈரப்பதம் வந்துட்டு காஞ்சிரும். அதே மாதிரி அந்த ஈரப்பதம் கீழே வந்துட்டு நம்மளுக்கு அந்த சீலிங்கில் வந்துட்டு நம்மளுக்கு உரியாமல் இருக்கும். தண்ணி ஊறி போய் நிறைய டேமேஜ் ஆகிட்டு கொஞ்சம் சீலிங் லோவாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ சில பேர் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் தூக்கி வச்ச ஸ்டூல் மாதிரி எல்லாம் வந்து வாங்கி வைக்கலாம், அந்த மாதிரி நம்ம வைக்கலாம். நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 2 டைல்ஸ், ஒரு டைல்ஸ் அந்த மாதிரி கீழே டைல்ஸ்னால் அந்த ஓடு மண் ஓடு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஓடு வந்துட்டு வாங்கி எல்லாத்துக்குமே வந்துட்டு நான் அடியில் வச்சு தான் வச்சுருக்கேன். இந்த பெரிய இந்த கீரை போடுற க்ரோ பேக்குக்குமே அடியில் வந்துட்டு ஒரு 2 மண்ணோடு வச்சு தான் வந்துட்டு நான் அதுக்கு மேலே வச்சுருக்கேன். ஸோ இது என்னோட இந்த மாதிரி இந்த சின்ன கார்டனில் நான் ஒரு சில செடிகள் தான் வச்சுருக்கேன். அது ஃபுல்லாகவே நான் யூஸ் பண்ணுற மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். நீங்களுமே உங்கள் வீட்டில் ஒரு செடி 2 செடி அதே மாதிரி நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான செடியாக வச்சு வளங்க. ஆர்னமெண்டல் வந்துட்டு நம்ம மைண்ட் ரிலாக்ஸிங்காக நம்ம வைக்கலாம், தப்பே கிடையாது. அதே மாதிரி இங்கே மேலே இருக்க செடிகளுக்கு எல்லாமே வெயிலுக்கு என்ன பண்ணுறோன்னா மண்ணோடவே ஆல்ரெடி கொக்கோபிட் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வச்சுருக்கோம். அதாவது கொஞ்சம் ஆர்கானிக் காம்போஸ்ட்டு அதே மாதிரி கொக்கோபிட் எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் வந்துட்டு நம்ம சாயில் வந்துட்டு பாட்டிங் பண்ணணும். கொக்கோபிட்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு அது வேறு ஒன்றுமே கிடையாது. அது தேங்காய் நார் நம்ம வீட்டிலேயே இருக்கிறத வச்சு நம்ம பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா நம்ம அந்த மாதிரி நர்சரி கிட்டலாம் போயிட்டு கொக்கோபிட் அப்படின்னு கேட்டாலே வந்துட்டு ஒரு பாக்ஸ் இல்லைனா ஒரு பேக் மாதிரி அவங்க கொடுப்பாங்க, நம்ம அதை வாங்கி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப வெயில் அடிக்கிறப்ப நான் என்ன பண்ணேன்னா அந்த கொக்கோபிட் வாங்கிட்டு தண்ணியில் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அதை செடிகளுக்கு மேலேயுமே போட்டு விட்டேன். அந்த டாப் சாயில் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு மேலேயே கொஞ்சம் போட்டு விட்டோம்னா தண்ணி நம்ம ஊற்றுறப்போ கொஞ்சம் சம்மர் சீசனுக்கு கொஞ்சம் மாய்ஸ்டாகவே இருக்கும். இப்போ கொஞ்சம் மழை விழுக ஆரம்பிச்சிருச்சு, அதனால் அது தேவை கிடையாது. சம்மரில் இருக்கப்போ அப்படி பண்ணால் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட ஒரு சின்ன கார்டன் டோர். ரொம்ப சின்னது தான், மற்றவங்களாம் வந்துட்டு நிறைய தோட்டம் அளவுக்குலாம் நம்ம வந்துட்டு வைக்கல. ஒரு சின்ன ஒரு கார்டன் மாதிரி தான், எல்லாமே யூஸ்ஃபுல்லான மூலிகைகள் பூக்கள் செடிகள் அந்த மாதிரி தான் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இதே மாதிரி எல்லாருமே வந்துட்டு ஒரு ட்ரை கொடுங்க. கண்டிப்பாக வந்துட்டு செடிகளை வந்துட்டு ஒரு லவ்வோடு நம்ம வளர்த்தோம், டெய்லி வந்துட்டு பார்த்து கேரிங்காக வளர்த்தோம்னா அழகாக வளர்ந்து வருவாங்க. ஸோ இந்த செடிகளுக்கெல்லாம் வந்துட்டு என்னென்ன நான் உரம் கொடுக்குறேன், அதாவது நம்ம கெமிக்கல் உரம் வந்துட்டு கொடுக்குறது கிடையாது, ஃபுல்லாகவே ஆர்கானிக் தான் கொடுக்குறோம். ஸோ அது என்னென்ன கொடுக்குறேன் அப்படின்றத நான் டேரெக்டாக நர்சரியிலே போயிட்டு என்னென்ன இருக்குது ஆர்கானிக்காக அப்படின்னு ஒரு வீடியோவே போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வந்துட்டு இன்னொரு வீடியோவை கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சென்னை சூப்பர் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவை பார்த்து யாருக்காவது ஒரு செடி நம்ம வீட்டில் வளர்க்கணும் அப்படின்ற ஆசை வந்து யாராவது ஒரு செடி வளர்த்தா கூட கண்டிப்பாக அதை வந்துட்டு நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ணுங்கள். சென்னை சூப்பர் கிச்சன் ஃபேஸ்புக் பேஜ்லேயே நீங்கள் அதே நேமில் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இதை பார்த்து ஒரு இனிஷியேட்டிவாக ஒரு செடி நீங்கள் வளர்த்தா கூட வந்துட்டு அது ஒரு பெரிய ஒரு சக்ஸஸாக இருக்கும் இந்த வீடியோக்கு. ஸோ எல்லாருமே அதை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.